தமிழகத்தில் கடும் போட்டியாக இருக்கக்கூடிய தொகுதிகள் எது எது, மும்முனை போட்டி எது, டெபாசிட் பறிபவர்கள் யார் யார் என்பதையெல்லாம் கிங் 360 கள ஆய்வுகள் இன்று எந்த தொகுதியில் யார் ஜெயிக்கப் போகிறார்கள் என்பதை முழு விவரமாக எடுத்து வைக்க இருக்கிறோம். அதுவும் இல்லாமல் எந்த தொகுதியில் யார் டெபாசிட் பறிபோக போகிறார்கள் என்ற நிலையையும் முழு விவரங்களையும் இன்று காணலாம். பாருங்கள். உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் படிக்க பார்க்க பரவசப்படுத்துகிறது கிங் 24x7 ஆப். டவுன்லோட் கிங் 24x7. கிங் 360 தேர்தல் கருத்து கணிப்புகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். உண்மையான கள நிலவரங்கள் என்னென்ன என்று ஆங்காங்கே உள்ள பொதுமக்கள் மற்றும் அரசியல் வல்லுநர்கள் தொகுதிசார் மக்களை சந்தித்து எடுத்த கள ஆய்வின் 2ஆம் பதிவை இப்பொழுது வெளியிட இருக்கிறோம். அதில் முதல் தொகுதியாக திருவண்ணாமலை தொகுதி, அருணாச்சலேஸ்வரர் குடிகொண்டிருக்கும் திருவண்ணாமலை தொகுதியில் வெற்றி யாருக்கு என்று பார்த்தோமேயானால், இந்த தொகுதியை பொறுத்தவரை திமுகவின் சார்பில் ஏவா வேலு அவர்களது மகன் கம்பன் அவர்கள் போட்டியிடுவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. அறிவிப்பே வெளியாகும் என்று கூறப்பட்ட நிலையில், அப்படி ஏவா வேலு மகன் கம்பனை அறிவித்தால் கடலூரில் எம்ஆர்கே பன்னீர்செல்வத்தின் மகனை அறிவிக்க வேண்டிய சூழ்நிலை வரும் என்று கருதிய அறிவாலயம் கம்பனைக்கு வாய்ப்பை புறக்கணித்து சிட்டிங் எம்பியான அண்ணாதுரைக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கியது. கடலூரை காங்கிரசுக்கு தள்ளியது. அறிவாலயத்தின் இந்த அதிரடி முடிவினால் திருவண்ணாமலை மற்றும் கடலூர் 2 மாவட்டங்களில் இருக்கக்கூடிய திமுகவினரிடையே இதுதான் நடக்கப் போகுது என்ற இந்த சூழ்நிலை மாறி புதியதாக களத்தை உருவாக்கி இருக்கிறது. இதில் சிட்டிங் எம்பியான அண்ணாதுரை போட்டியிடுகிறார். அவருக்கு தொகுதியில் பலம், ஏவாவேலுவின் பலம் அனைத்தும் கைகூடி வந்திருக்கிறது. அடுத்ததாக அதிமுகவின் சார்பில் கலியபெருமாள் என்பவர் போட்டியிடுகிறார். பாஜகவின் சார்பில் வழக்கறிஞர் அஸ்தவர்த்தன் தொலைக்காட்சி விவாதங்களில் காரசாரமாக விவாதத்தில் பங்கெடுக்கக்கூடியவர் இங்கு போட்டியிடுகிறார். இது ஆன்மீக பூமி என்று சொல்லிக்கொண்டு பாஜகவும் அதிதீவிரமாக பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறது. நாம் தமிழரும் போட்டியிடுகிறார்கள். இங்கு தேர்தல் களம் என்பது திமுக வெர்சஸ் அதிமுக என்பதுதான் களமாக இருக்கிறது. இருந்தாலும் ஏவா வேலுவின் படைபலம், அவரது தொகுதிக்கு செஞ்ச நற்பலன்கள் ஆகியவெல்லாம் பார்த்தோமேயானால் சிட்டிங் எம்பியான அண்ணாதுரை பல படிகளை ஏறி வெற்றி கோடியை அவர் பறித்து ஒரு வார காலத்திற்கு மேலாக ஆகிறது. அதற்கு அடுத்தபடியாக அதிமுகவின் கலியபெருமாள் அவர்கள் வர வாய்ப்புகள் இருக்கிறது. அஸ்தவர்த்தனோ தனது தொலைக்காட்சி விவாதத்தில் நடப்பது போன்று பிரச்சாரத்தில் செய்தாலே போதும் என்று இருக்கிறார். அஸ்தவர்த்தன் திருவண்ணாமலையில் டெபாசிட் வாங்கினாலே பெரிய விஷயம். ஏவாவேலுவின் முழு பலத்துடன் தொகுதியில் செய்யப்பட்ட ஸ்டாலினின் நலத்திட்டங்களின் முன்னிலையில் அபரீதமான வாக்கு வித்தியாசத்தில் திமுகவின் உதயசூரியன் சின்னத்தில் மீண்டும் அண்ணாதுரை வெற்றி வாகை சூடப் போகிறார். திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள இன்னொரு நாடாளுமன்ற தொகுதி ஆரணி தொகுதி. இங்கு திமுகவின் மாவட்ட செயலாளர் தரணிவேந்தன் போட்டியிடுகிறார். பாமக வேட்பாளராக கணேஷ்குமாரும் அதிமுக வேட்பாளராக கஜேந்திரனும் களத்தில் உள்ளனர். இதில் திமுக வேட்பாளர் தரணிவேந்தன் திமுகவின் மாவட்ட செயலாளராக இருந்து ஸ்டாலினின் நலத்திட்டங்களை அனைத்தையும் தொகுதி முழுவதும் மாவட்டம் முழுவதும் கொண்டு சேர்த்ததில் அதிகப்படியாக அனைத்து மக்களிடமும் தெரிந்த முகமாக இருக்கிறார். அதே போன்று பாமகவின் சார்பில் போட்டியிடக்கூடியவரும் முன்னாள் எம்எல்ஏவாக இருந்தவர் என்பதனால் தொகுதி முழுவதும் இருவருக்குமே நல்ல பரிச்சயத்தமாக இருக்கிறது. அதுவே அதிமுக வேட்பாளருக்கு அதிமுகவினரிடையே நல்ல செல்வாக்கு இருக்கிறது. ஆக மொத்தம் செல்வாக்குக்கு யாருக்கும் குறைவில்லாமல் இருக்கக்கூடிய ஆரணி தொகுதியில் சிட்டிங் எம்பியாக இருந்த விஷ்ணு பிரசாத் காங்கிரஸுக்கு ஒதுக்கப்பட்ட கடலூர் தொகுதிக்கு ஷிஃப்ட் ஆகினதனால் பல்வேறு நலத்திட்டங்கள் செய்து கொடுப்பேன் என்று சொல்லியும் கூட செய்யாத நிலையில் அந்த சிட்டிங் எம்பி மீதான கோபக்கடைகள் அனைத்தும் இந்த தொகுதியில் இல்லாமல் தொகுதியில் திமுக தலைவர் ஸ்டாலினின் நலத்திட்டங்கள் அனைத்தும் மக்களை பயன்பெறும் வகையில் மாவட்ட செயலாளராக இருந்த தரணிவேந்தன் கொண்டு சென்றனாலும் இங்கு கூட்டணி பலத்தினாலும் திமுகவின் உதயசூரியன் சின்னத்தில் தரணிவேந்தன் எம்பியாக தேர்வு செய்வது பிரகாசமாக இருக்கிறது. அடுத்ததாக குமரிமுனை கன்னியாகுமரி தொகுதியில் யார் யாரெல்லாம் போட்டியிடுகிறார்கள், யாருக்கு வெற்றி என்று பார்த்தோமேயானால், அங்கு திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சியின் சார்பாக விஜய் வசந்த் போட்டியிடுகிறார். அவருக்கு 2ஆம் இடத்தில் பாஜகவின் சார்பில் முன்னாள் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் போட்டியிடுகிறார். அதிமுகவின் வேட்பாளராக பசிலியன் நசேரத் அவர்களும் போட்டியிடுகிறார். நாம் தமிழர் கட்சியும் இந்த தொகுதியில் போட்டியிடுகிறது. 4 முனை போட்டியாக இருந்தாலுமே கூட விஜய் வசந்துக்கு சிட்டிங் எம்பி மற்றும் அவரது அப்பாவுக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கு, கிறிஸ்துவ வாக்கு வங்கி, கூட்டணி பலம் என்று பிரச்சார களத்தில் முன்னேறி கொண்டே சென்றாலுமே கூட
அவருக்கு இந்த தொகுதியில் அதிகமாக வசிக்கக்கூடிய 60% கிறிஸ்துவ வாக்குகள் ஒட்டுமொத்தமாக அவருக்கு கிடைக்கிறது. அதுவும் இல்லாமல் இருக்கக்கூடிய சிறுபான்மையினர் வாக்குகளும் திமுகவின் கூட்டணி கட்சிகளின் ஆதரவு வாக்குகளும் அவரை கரை சேர்த்துவிடும் என்று பார்த்த நிலையில் அங்கு பாஜகவின் பொன்னர் அவர்கள், நான் ஜெயித்தால் மத்திய அமைச்சர் தொகுதி கன்னியாகுமரி, தம்பி விஜயவசந்த் ஜெயித்தால் இது எம்பியின் தொகுதியாகத்தான் இருக்க போகிறது, இதுதான் எனக்கு கடைசி தேர்தல் என்று கடந்த நாகர்கோவில் எலெக்ஷனில் எப்படி காந்தி அவர்கள் பாஜகவின் சார்பில் அனுதாப வாக்குகளை வாக்க முற்பட்டாரோ அதே போன்று இவரும் இதுதான் எனது கடைசி தேர்தல் என்றெல்லாம் பாடிக்கொண்டு ஒட்டுமொத்த இந்துக்களின் வாக்குகளையும் ஒன்று சேர்த்து விட்டார். இருந்தாலுமே கூட இங்கு மதில் மேல் பூனையாகத்தான் களம் நிலவரம் இருக்கிறது. ஆனால் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸுக்கு இங்கு நடைபெறக்கூடிய விளவங்கோடு சட்டமன்ற தொகுதியின் இடைத்தேர்தல் மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்டாக இருக்கிறது. அங்கே காங்கிரசின் சார்பில் திருத்தப்பட்டிருக்க காதர்பட் வெற்றி என்பது அறிவிக்கப்பட்ட நாளில் இருந்தே உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அங்கு களத்தில் வேறு யாருக்குமே இடமில்லை. விளவங்கோடு காங்கிரசின் தொகுதி தான். இந்த ஒட்டுமொத்த கன்னியாகுமரி தொகுதியுமே தேசிய நீரோட்டத்தில் இருந்தாலுமே கூட விளவங்கோட்டில் காங்கிரஸ் கரெக்டான சமுதாயத்திலிருந்து, மீனவர் சமுதாயத்திலிருந்து ஒரு வேட்பாளரை அறிவித்ததன் காரணமாக விஜயவசந்துக்கு கிறிஸ்தவ வாக்குகளும் காதர்பட் ஒன்றை விளவங்கோட்டில் நிறுத்தியதன் காரணமாக அந்த மீனவர் வாக்குகளும் ஒட்டுமொத்தமாக காங்கிரஸ் பக்கம் திரும்பிவிட்டது. இவர்களை தான் வேட்பாளராக போடுவோம் என்று எடப்பாடி போட்ட கணக்கு பசிலியன் நாசரத் அவர்களை மீனவர் சமுதாயத்திலிருந்து அவரை அங்கு நிறுத்தப்பட்டார். ஆனால் அதை விளவங்கோட்டில் காதர்பட்டுக்கு வாய்ப்பு கொடுத்து காங்கிரஸ் தான் தேர்ந்த அரசியல் கணக்குகளை இங்கு நிறைவேற்றி இருக்கிறது. விளவங்கோட்டில் காங்கிரஸ் வெற்றி உறுதி. அந்த விளவங்கோட்டி தொகுதியில் கீழேயும் காங்கிரஸ், மேலேயும் காங்கிரஸ் என்று 2 இடத்திலும் கை சின்னம் போட்டுவதன் காரணமாக அங்கு ஒரு 30,000-40,000 வாக்குகள் அதிக அளவில் விஜயவசந்துக்கு கிடைக்கவும், மீனவ சமுதாய வாக்குகள் கிறிஸ்தவ வாக்குகளோடு சேருவதும் காங்கிரசின் கை ஓங்கி இருக்கிறது. இறுதியில் ஏதேனும் மாயாஜாலங்கள் நடந்தால் ஒழிய விஜயவசந்தின் வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது என்ற நிலையில்தான் இருக்கிறது. 2ஆம் இடம் என்பது அது பொன்னருக்குத்தான் உறுதியாக தெரிகிறது. இங்கு ஒரு ட்விஸ்ட் இருக்கிறது என்னவென்றால், 3ஆம் இடம் அதிமுக வருமா அல்லது நாம் தமிழர் வருமா என்று பார்த்தோமேயானால் நாம் தமிழருக்குத்தான் அந்த வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. இந்த மாவட்டத்தை பொறுத்தவரை திமுகவும் அதிமுகவும் போட்டியிடவே தயங்கி கூட்டணி கட்சியான தேசிய கட்சிகளுக்கு ஒதுக்கி கொண்டிருந்த தொகுதி இது. அந்த வகையில் லாபகமாக திமுக காங்கிரஸுக்கு ஒதுக்கி வெற்றி கணக்கை துவங்க பார்க்கிறது. அதிமுகவுக்கு வேறு வழி இல்லாமல் இரட்டை இலையில் போட்டியிடுகிறார்கள். தமிழக அளவில் 4ஆம் இடத்திற்கு சென்ற தொகுதிகள் வரிசையில்தான் அதிமுகவுக்கு கன்னியாகுமரி வரப்போகிறது. திமுகவின் கூட்டணியில் இருக்கக்கூடிய விஜயவசந்த் செய்த நலத்திட்டங்கள், அவரது அப்பாவிற்கு இருக்கக்கூடிய பெயர், திமுக கூட்டணி கட்சியினின் பலம் மற்றும் ஸ்டாலினின் பிரச்சாரம், ராகுலின் பிரச்சாரம் எல்லாம் ஒட்டுமொத்தமாக விஜயவசந்துக்கு அனைத்து வாய்ப்புகளும் கைகூடி வந்திருக்கிறது. கன்னியாகுமரியில் விஜயவசந்தின் கை ஓங்கி நிற்கிறது. அடுத்ததாக கொங்கு மண்டலத்தின் முக்கிய தொகுதியாகவும் பரபரப்புக்கு பஞ்சமே இல்லாத தொகுதியாக உருமாறி இருக்கக்கூடிய நாமக்கல் தொகுதியில் யார் வெல்லப் போகிறார்கள், யாருக்கு 2ஆம் இடம், யாருக்கு டெபாசிட் பறிபோகப் போகிறது என்ற லிஸ்ட்டை இப்பொழுது பார்க்கலாம். இங்கு திமுக கூட்டணியின் சார்பில் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சிக்கு ஒதுக்கப்பட்டது. அதில் VS மாதேஸ்வரன் அங்கு போட்டியிடுகிறார். இவர் மக்களுக்கு நன்கு அறிமுகமானவராக இருக்கிறார். அந்த கட்சியின் மாவட்ட செயலாளராக கடந்த 10 ஆண்டுகள் பணியாற்றியிருந்தாலுமே கூட பல்வேறு கட்சி மற்றும் அரசியலமைப்பின் சார்பாக கவுன்சிலர் போன்ற பதவிகள் எல்லாம் இருந்த அனுபவம் இருக்கிறது. அதுவும் இல்லாமல் AKP சின்ராஜ் என்ற சிட்டிங் MP இருக்கக்கூடிய MPக்கு முழு பணியையும் அவரோடு பயணித்து இந்த தொகுதியில் MPயாகவே கடந்த 5 ஆண்டுகளில் MPக்கு பக்கபலமாக இருந்து செயல்பட்டதின் அனுபவம் அவருக்கு இப்பொழுது கைகூடி இருக்கிறது. அது இல்லாமல் அனைத்து சமுதாய மக்களோடும் பாகுபாடு இல்லாமல் தோளோடு தோழனாக இருப்பதால் மாதேஸ்வரன் இங்கு உதயசூரியனில் பிரகாசிக்கிறார். அடுத்ததாக அதிமுகவின் சார்பில் அம்மையார் ஜெயலலிதா அவர்களது உற்ற தோழியான சசிகலா அவர்களது உறவினரான ராவணனின் உற்ற நண்பன், தொழில் பங்காளி என்றெல்லாம் இருக்கக்கூடிய நாமக்கல் மாவட்ட அதிமுகவின் வர்த்தக அணி செயலாளராக இருக்கக்கூடிய ராகா தமிழ்மணி கடந்த 6 மாதங்களுக்கு முன்பாகவே தேர்தல் பணியை துவங்கிவிட்டார். இவர்தான் வேட்பாளர் என்று அவரும் சுவரொட்டிகள் முதல் பல விளம்பர முன்னெடுப்புகளை எல்லாம் இந்த தொகுதியில் முதலாக செய்து
தொகுதி முழுவதும் இவர்தான் வேட்பாளர் என்று அறிவிக்க செய்ததில் தங்கமணி தமிழ்மணியின் மூலமாக இந்த தொகுதியில் தான் இருக்கிறேன் என்பதை காட்டிக்கொண்டிருந்தார். ஆனால் தேர்தல் களம் அறிவித்தவுடன் மீண்டும் கொங்குதான் இங்கு போட்டியிடப் போகிறது என்று திமுக அறிவித்தவுடன் களம் மாறியது. அடுத்ததாக பாஜகவின் சார்பில் நாமக்கல் தொகுதியில் அண்ணாமலையே போட்டியிடலாம் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய மூத்த தலைவர் KP ராமலிங்கம் தாமரை சின்னத்தில் போட்டியிடுகிறார். KP ராமலிங்கத்தை பொறுத்தவரை சொல்லவே வேண்டாம். அவர் அதிமுக திமுக அனைத்து கட்சிகளிலும் பல பதவிகளை அனுபவித்து வந்தவர், அனுபவசாலி, பல தேர்தல்களில் களம் கண்டவர். இருந்தாலுமே கூட தாமரை சின்னத்தில் போட்டியிடுவதனால் அவருக்கு வயது முதிர்வின் காரணமாக பிரச்சார களத்திற்கே செல்ல முடியாத நிலை. வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட முதல் பேட்டியிலேயே போட்டியிடுவதில் எனக்கு விருப்பமில்லை, தலைமை கூறியதால் போட்டியிடுகிறேன் என்று அப்பொழுது செய்தியாளரை சந்தித்தவர்தான் தினமும் அரை மணி நேரம் 1 மணி நேரம் தான் பிரச்சார களத்திற்கு வந்தார். நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரை கனிமொழி என்னும் பெண் வேட்பாளரை அறிவித்திருக்கிறார்கள். அவர்களது தேர்தல் பிரச்சார யுக்தி ஒரு சாரார் மக்களிடம் எடுபட்டு இருக்கிறது. விடாமல் நாம் தமிழர் தோழர்கள் அந்த வேட்பாளரை மாவட்டம் முழுவதும் கொண்டு சேர்த்ததிலும் சீமானின் பரப்புரைகளையும் எடுத்து கூறியதிலும் அவர்களது பிரச்சார பாணி தனியாகவே இருந்தது. அடுத்து திமுக அதிமுக 2 கட்சிகளுமே சம பங்கில் தேர்தல் பங்கை இங்கு ஆற்றியது. அதிமுகவின் சார்பில் முன்னாள் அமைச்சர் தங்கமணி இங்கு பல்வேறு முன்னெடுப்புகளை எடுத்திருந்தாலுமே கூட அதிமுக ஆட்சி காலத்தில் நாமக்கல் மாவட்டத்திற்கு பெரிதாக எடுத்து சொல்ல எந்த திட்டங்களையும் செய்து முடிக்காமல், அதுவும் குறிப்பாக மருத்துவக் கல்லூரி திட்டத்தை கூட குடிநீர் இணைப்பு கூட இல்லாமல் ஒரு அரைகுறையாக நிறைவேற்றியிருக்கிறார் என்பதை திமுக வெட்ட வெளிச்சமாக்கியதால் தங்கமணியின் இமேஜ் குறைந்திருக்கிறது. அவருக்கு ஈரோடு தொகுதியில் அதிமுகவுக்கு வாய்ப்பு இருப்பதாக கூறப்பட்டதனால் அவரது முழு கவனமும் ஈரோடு பக்கம் திரும்பியது. அதிமுக வேட்பாளர் உடல்நலக் குறைவு, தொகுதி பக்கம் வர முடியாமல் போனதெல்லாம் அதிமுகவினரிடையே ஒரு வார காலமாக மந்த நிலைக்கு ஏற்பட்டுவிட்டது. மாதேஸ்வரனை இருக்க வேகம் எடுக்க திமுகவின் மாவட்ட செயலாளரும் திமுக எம்பியாக இருக்கக்கூடிய ராஜேஷ்குமார் கிழக்கு மாவட்டத்தின் 3 தொகுதிகளையும் கட்டுக்கோப்பாக வைத்திருக்கிறார். அதிமுகவின் கோட்டை என்று சொல்லியிருந்த ராசிபுரத்தில் வெண்ணந்தூர் பகுதியிலேயே 50,000 வாக்குகளில் வெற்றி கண்டவர் அவர். அதனால் ராஜேஷ்குமாரின் தேர்தல் யுக்தி தங்கமணியை கடந்த தேர்தல் தவிடுபொடியாக்கியதை போன்று இப்பொழுதும் தவிடுபொடியாக்கப் போவது என்பது நிதர்சனமான உண்மை. இதேபோன்று மதுரா செந்தில் அவர்களும் TM செல்வகணபதி அவர்களும் அவர்கள் பங்குக்கு நல்ல பணிகளை ஆற்றியிருக்கிறார்கள். திமுக தலைமையும் அவ்வப்பொழுது பல்வேறு சர்வேக்கள் மூலமாக இவர்களுக்கு உந்து சக்தியாக இருந்திருக்கிறது. அதைவிட மேலாக சிட்டிங் எம்பியாக இருந்த AKP சின்ராஜ் ஒரு பைசா கூட லஞ்சம் வாங்க மாட்டேன் என்று கூறிய நிலையில் அது இவ்வளவு காலம் எப்படி எடுபடும் என்று பார்த்தபோது தொகுதி முழுவதும் அவர் பிரச்சார களத்திற்கு சென்ற பொழுதும் கொங்கு மக்களும் திமுகவினர் பிரச்சாரத்திற்கு சென்ற பொழுது இப்படி ஒரு முன்மாதிரியான MP மீண்டும் போட்டியிடாமல் போய்விட்டாரோ என்று வருத்தப்பட்டதையெல்லாம் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியும் திமுகவும் அறிந்திருந்தார்கள். இப்பொழுதுதான் AKP சின்ராஜின் பணி என்ன என்பது தேர்தல் களத்தில் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று AKP சின்ராஜ் விட்டு சென்ற பணியை மாதேஸ்வரன் தொடர்வார் என்று ER ஈஸ்வரன் கூறியதும், அதே போன்று ER ஈஸ்வரன் அதிமுகவினர் வாக்குகளும் திமுகவுக்கு தான் கிடைக்கும் என்று பற்றி போற்ற தீ தொகுதி முழுவதும் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. அதாவது அதிமுகவில் போட்டியிடக்கூடியவர் அம்மையார் ஜெயலலிதாவால் சசிகலாவோடு நீக்கப்பட்டவர் தான் இந்த தமிழ்மணி. ஆதலால் அம்மையார் ஜெயலலிதா நீக்கப்பட்டவருக்கு மீண்டும் இரட்டை இலையை கொடுத்து விட்டார்களோ என்று அதிமுகவுக்குள் தொண்டர்களுக்கு இடையே மிகப்பெரிய அதிருப்தி இருக்கிறது. அதைவிட மேலாக இன்னொருவர் இருக்கிறார் பாஜகவின் சார்பில் KP ராமலிங்கம். இவர் எம்ஜிஆர் அவர்கள் இறந்த பொழுது அம்மையார் ஜெயலலிதாவை அந்த இராணுவ வண்டியிலிருந்து இழுத்து தள்ளி அம்மையார் ஜெயலலிதாவை இவர் அளவுக்கு எவரும் தரைக்குறைவாக பேசியதில்லை என்பதனால் இந்த 2 வேட்பாளர்களையும் அதிமுக தொண்டர்கள் வெறுத்து திமுக பக்கம் வந்திருக்கிறார்கள் என்பதை ER ஈஸ்வரன் அறிவித்ததின் விளைவு தொண்டர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இப்பொழுது திமுக பக்கம் வர தயாராகிவிட்டார்கள். பாமக என்று அதிமுக கூட்டணி இல்லை என்று ஒரு நிலை வந்ததோ அப்பவே தமிழ்மணியின் வேகம் குறைந்தது, அவருக்கு உடல்நலம் குன்றியது, அவரால் முழுவதுமாக தொகுதி முழுவதும் செல்லவில்லை என்ற பல பிரச்சனைகள் அவருக்கு நாளொரு மேனி பொழுதொரு வண்ணம் வந்த வண்ணம் இருந்தது. இறுதியாகவும் தொகுதிக்குள் பிடிக்கப்பட்ட படங்களில் பெருவாரியான படங்கள் அவரது தான் என்று கூறியிருந்தாலுமே கூட
இந்த தொகுதியில் திமுகவின் நலத்திட்டங்கள் அனைத்தும் மக்கள் பயனடைந்திருக்கிறார்கள். மகளிர் உரிமை தொகை மற்றும் ஆவின் பாலகம் மற்றும் சுய உதவிக்குழுக்கான உதவிகள் என ஸ்டாலினின் ஒட்டுமொத்தமான நலத்திட்டங்களும் மாதேஸ்வரனுக்கான வாக்கு வங்கியை அதிகப்படுத்தி இருக்குது. கடந்த தேர்தலிலேயே 2,66,000 வாக்குகள் வித்தியாசத்தில் ஏகேபி சின்ஹா ஜெயித்திருந்தார். அதைவிட மேலாக கூட்டணி பலத்தில் இப்பொழுது VS மாதேஸ்வரன் உதயசூரியன் சின்னம் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் தான் ஓங்கி ஒலிக்கிறது நாமக்கல்லில். அடுத்ததாக கொங்கு மண்டலத்தின் முக்கியமான பகுதி சேலம் தொகுதி. இது அதிமுகவின் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் சொந்த தொகுதி. இந்த தொகுதியை கடந்த முறையே எடப்பாடி பழனிசாமி தோல்வி கண்டிருந்தார். அங்கு திமுக வெற்றி பெற்றிருந்தது கடந்த பாராளுமன்ற தேர்தலில். இந்த முறை அதுபோன்ற ஒரு நிலை வரக்கூடாது என்று அவர் பல்வேறு கணக்குகள் போட்டிருந்தாலுமே கூட திமுக முல்லை முள்ளால் எடுக்க வேண்டும் என்று இந்த தொகுதியில் திமுகவின் வேட்பாளராக TM செல்வகணபதி அவர்களை அறிவித்தது. TM செல்வகணபதி அவர்களை வேட்பாளராக அறிவித்த நாள் முதல் திமுக தொண்டர்களும் சேலம் தொகுதியும் வெற்றி என்பது TMSக்குத்தான் என்ற குரல்கள் ஆரம்பத்திலிருந்து ஒலித்தது. இப்பொழுது ஓங்கி ஒலித்து கொண்டிருக்கிறது. ஆனால் அதிமுகவோ இதற்கு சற்றும் சளைத்தவர்கள் நாங்கள் அல்ல என்று வேட்பாளர் தேர்வில் இளைய சமுதாயத்தைச் சேர்ந்த விக்னேஷ் என்பவரை அறிவித்திருக்கிறது. மிகுந்த பணபலத்தோடு அவர் போட்டியிடுகிறார். அதுவும் இல்லாமல் அவருக்கு இரட்டை இலை சின்னம் மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கிறது. பாஜக கூட்டணியில் பாமக இந்த தொகுதியில் போட்டியிடுவதனால் பாமக வேட்பாளராக அண்ணாதுரை அவர்கள் போட்டியிடுகிறார். நாம் தமிழர் கட்சியும் இந்த தொகுதியில் போட்டியிடுகிறது. தேர்தல் களம் என்பது TM செல்வகணபதிக்கு புதிதல்ல. மற்றவர்களையெல்லாம் கூட்டி சென்று கொண்டு பல்வேறு தேர்தல்களில் முனைப்போடு வெற்றி கண்ட அவர் இப்பொழுது நீண்ட இடைவேளைக்கு பின் தேர்தல் களத்தில் இறங்கியுள்ளார். அவரது தேர்தல் பணியும் சுறுசுறுப்பும் அவரோடு போட்டியிட யாராலுமே முடியாது. ஏன், எடப்பாடி தொகுதியில் எடப்பாடி பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும் அவரோட கூட்டணி இல்லை என்றால் சட்டமன்ற தேர்தலிலேயே எடப்பாடியவே TMS வீழ்த்தி இருப்பார் என்பதுதான் உண்மையான நிலவரம். இந்த தொகுதியில் பாமக அதிமுக கூட்டணி இல்லாத காரணத்தினாலும் திமுக மற்றும் அதிமுகவில் உள்ள தொண்டர்களின் ஒட்டுமொத்த செல்வாக்கும் TM செல்வகணபதிக்கு இருப்பதனாலும் TM செல்வகணபதியின் கை ஓங்கி இருக்கிறது. பணபலத்தினாலும் எடப்பாடியின் தீவிர பலத்தாலும் இங்கு 2ஆம் இடத்திற்கு அதிமுகவின் விக்னேஷ் வருகிறார். பாமக தனது பலமான ஓட்டு வங்கியை பாஜகவோடு சேர்ந்ததனால் உண்மையான வாக்கு வங்கி என்ன என்பதை சேலத்தில் இப்பொழுது தெரிந்து கொள்ளலாம். ஆனால் பாஜகவோடு சேர்ந்ததால் பிரச்சாரத்தில் அவர்களுக்கு எந்த விதமான முன்னேற்பாடும் இல்லாமல் சொதப்பிக்கொண்டே இருந்தார்கள் பாமக வேட்பாளர். பாமகவுக்கு தங்கள் செல்வாக்கு சேலத்தில் இருக்கிறது, நாங்கள் இல்லாமல் சேலத்தில் யாரும் ஜெயிக்க முடியாது என்றெல்லாம் பல காலங்கள் கூறியிருந்தாலுமே கூட அவர்களது உண்மையான நிலை என்பதை இந்த தேர்தல் புடம்போட்டு காட்டப் போகிறது. இந்த தேர்தலில் 2ஆம் இடம் என்பது இரட்டை இலைக்குத்தான், அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. அதிமுக மற்றும் திமுக தொண்டர்களின் பலத்தினாலும் அதுவும் இல்லாமல் பாமகவில் இருக்கக்கூடியவர்களும் வன்னியர் இடத்தைச் சேர்ந்த நமது TM செல்வகணபதி ஜெயிக்கட்டும் என்று அனைவரோடும் அனைத்து கட்சியினரோடும் அவர் அன்பாக நடத்தியதன் விளைவாகவும் திராவிட மாடல் ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஸ்டாலினின் நலத்திட்டங்கள் அனைத்தும் சேலம் மாவட்டத்தில் பரவலாக மக்களுக்கு கிடைக்கப்பெற்றதிலும் அனைத்து திமுகவினரும் தோற்றால் தங்கள் பதவி தொலைத்து விடுவார்கள், அதுவும் TMS தலைவரோடு நேரடி தொடர்பில் இருப்பவர் என்பதனால் பயந்து கொண்டு அனைத்து பொறுப்பாளர்களும் நன்கு வேலை செய்வதனாலும் TMS நல்ல வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறப் போகிறார் என்பதுதான் சேலத்தின் உண்மை நிலவரமாக இருக்கிறது. சேலம் தொகுதியில் திமுகவின் வேட்பாளர் TM செல்வகணபதி உதயசூரியன் சின்னத்தில் அதிமுக பாமகவின் ஆதரவோடு வெற்றி பெறப் போகிறார் என்பதுதான் உண்மையான கள நிலவரம். அடுத்ததாக தமிழகத்தின் ஸ்டார் தொகுதியாக பார்க்கக்கூடிய திருநெல்வேலி தொகுதியை இப்பொழுது பார்க்க இருக்கிறோம். இந்த தொகுதியில் பாஜகவின் MLAவாக இருக்கக்கூடிய முன்னாள் அதிமுகவின் அமைச்சர் நயினார் நாகேந்திரன் MP பதவிக்கு போட்டியிடுகிறார். அவரை அறிவிக்கப்பட்டவுடனே இந்த தொகுதியை மத்திய அரசு குறிவைத்திருக்கிறது என்று கூறப்பட்டிருந்த நிலையில் இங்கு இந்த தொகுதியை காங்கிரஸுக்கு திமுக தலைமை ஒதுக்கி இருந்தது. காங்கிரஸிலும் பல்வேறு போராட்டங்களுக்கிடையே திமுக தலைவர் அங்கு பிரச்சாரத்துக்கு வந்த அன்று வேட்பாளரை அறிவித்தே ஆக வேண்டும் என்ற கட்டாயத்தின் அடிப்படையில் ராபர்ட் ப்ரூஸ் அவர்களை அறிவித்தார்கள். அவரை பொறுத்தவரை அவர் கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்தவர் என்ற குற்றச்சாட்டு ஒன்று திமுகவினரிடையவும் தொகுதி மக்களிடையவும் இருந்தது. திமுகவில் பல்வேறு உட்கட்சி பிரச்சனைகள் ஆவுடையப்பன் மற்றும் சபாநாயகர் ஆகியோரிடையெல்லாம் ஒரு ஒருங்கிணைப்பு இல்லாமல் தான் இந்த தொகுதியில் இருந்த வண்ணம் இருந்தது. அதனால் தான் நெல்லையில் தொல்லை வேண்டாம் என்று திமுக லாவகமாக காங்கிரஸிடம் இந்த தொகுதியை தள்ளிவிட்டது.
அப்படி இருந்துமே கூட காங்கிரஸ் கட்சியின் சார்பில் போட்டியிடக்கூடியவரை திமுகவினர் தொடர்ந்து வெளியூர்காரரை இங்கே நிறுத்திவிட்டீர்கள் என்று கூறிக்கொண்டு வந்ததனால் காங்கிரஸ் கட்சியினர் திருப்பி அடிக்க ஆரம்பித்து விட்டனர். பக்கத்து தொகுதியான தூத்துக்குடியில் சென்னையில் இருக்கக்கூடிய கனிமொழி ஏன் இங்கு வந்து போட்டியிடுகிறார் என்று திமுகவினரை பார்த்து அவர்கள் கேட்க ஆரம்பித்தவுடன் அந்த குரல் அமுங்கியது. இங்கு போட்டியிடக்கூடிய முக்கியமான கட்சியின் வேட்பாளர்கள் எல்லாம் நாடார் சமுதாயத்தைச் சேர்ந்தவர் தான். தேவர் சமுதாயத்தைச் சேர்ந்தவர் நயனா நாகேந்திரன் பாஜகவின் சார்பில் போட்டியிடுகிறார். இவர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட நாள் முதல் பணம் தண்ணீராக செலவு செய்யப்படுகிறது. மணல் மாபியாக்கள் எல்லாம் அவருக்கு செலவு செய்வதாகவும் அவர்களிடமும் இருப்பதாகவும் நான் ஜெயித்தால் மத்திய அமைச்சர் என்ற கனவோடு நயனா நாகேந்திரன் பல முன்னெடுப்புகளை தண்ணீராக செலவு செய்து வருகிறார். ஏனென்றால் தமிழகத்தில் பிடிக்கப்பட்ட பணங்களில் தாம்பரம் ரயில் நிலையத்தில் நயனா நாகேந்திரனுக்கு பிடிக்கப்பட்டது தான் பெரும் தொகை. தமிழகத்தில் தேர்தல் ஒத்திவைக்க வேண்டும் என்ற ஒரு முனைப்போடு பாஜக செயல்பட்டால் திருநெல்வேலியை தான் முதலில் நிறுத்த வேண்டிய நிலை வந்துவிடும் என்று உளவுத்துறையின் மூலமாக ஸ்டாலின் லாவகமாக மத்திய அரசை போட்டு தாக்கி இருக்கிறார். ஏனென்றால் இப்பொழுது தேர்தலை தள்ளி வைத்தால் திருநெல்வேலியை தான் முதலில் தள்ளி வைக்க வேண்டும். அதனால் முழு பணப்பட்டுவாடாவும் நீங்கள் தான் முகமாக இருக்கிறீர்கள் என்று பாஜகவின் உண்மையான முகத்தை திருநெல்வேலியில் வைத்து திமுக தோலுரித்து காட்டியதின் விளைவு பாஜகவின் ரெய்டுகள் அனைத்தும் திமுகவின் பக்கம் வராமல் திசை மாறி போய்விட்டது. இருந்தாலும் பணத்தை தண்ணீராக செலவு செய்து வருகிறார் நயனா நாகேந்திரன். அவருக்கு தேவர் சமுதாயத்தின் ஒட்டுமொத்த வாக்குகள் இருந்தாலுமே கூட கடந்த முறை அவர் எம்எல்ஏவாக ஜெயித்ததற்கு காரணமே அதிமுகவின் இரட்டை இலையின் வாக்கு வங்கி தான். அந்த வாக்கு வங்கியின் பலம் இல்லாமல் இப்பொழுது போட்டியிடுகிறார். அவரை அதிமுகவினர் ஏற்க தயாராக இல்லை. எடப்பாடியின் தேர்தல் பிரச்சாரம் அதிமுகவுக்கு கை கொடுக்கிறது. ஆனால் மோடியே வந்து பிரச்சாரம் செய்தும் நயனா நாகேந்திரனுக்கான வெற்றி என்பது கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. தொகுதியில் பிரச்சாரங்கள் எல்லாம் பலமாக தாமரை செய்தாலுமே கூட காங்கிரஸின் வேட்பாளர் நாடார் சமுதாயத்தை சேர்ந்தவராக இருந்தாலுமே கூட நல்ல காங்கிரஸுக்கான வாக்கு வங்கி என்பது திருநெல்வேலி தொகுதியில் அதிக அளவில் இருக்கிறது. அதிலும் இறுதிக்கட்டத்தில் திமுக தலைவரும் ராகுல் காந்தியும் பிரச்சாரம் செய்ததற்கு பின் களம் உருமாறி காங்கிரஸின் கை ஓங்கி இருக்கிறது. இரண்டாம் இடம் என்பது நயனா நாகேந்திரனுக்கு உறுதியாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதிமுக மூன்றாம் இடத்திற்கு இந்த தொகுதியில் செல்ல இருக்கிறது. யாதவ சமுதாயத்தின் வாக்குகளை ஒட்டுமொத்தமாக நாம் தமிழர் கட்சியின் சேர்ந்த வேட்பாளர் பெறுவதனால் நாம் தமிழர் கட்சிக்கான வாக்கு வங்கி இந்த தொகுதியில் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறது. இறுதியாக திமுகவின் ஒட்டுமொத்த நல்லாட்சியின் நலத்திட்டங்கள், ஸ்டாலினின் பிரச்சாரம், ராகுலின் பிரச்சாரத்தோடு காங்கிரஸ் ஓட்டு வங்கி திமுக கூட்டணி கட்சியின் ஓட்டு வங்கியோடு இணைந்து ராபர்ட் புரோஸ் கை சின்னத்தில் ஓங்கி ஒலிக்கிறார் திருநெல்வேலியில். அடுத்ததாக தமிழகத்தின் ஸ்டார் தொகுதியாக பார்க்கக்கூடிய விருதுநகர் தொகுதி. இந்த தொகுதியை திமுக கூட்டணியில் உள்ள தனது மகன் துரை வைகோவுக்காக பல முன்னெடுப்புகளை திமுக கூட்டணியில் எடுத்துமே கூட காங்கிரஸ் இந்த தொகுதியை விட்டுக் கொடுக்க தயாராக இல்லை. ஏனென்றால் சிட்டிங் எம்பியான மாணிக் தாக்கூர் ராகுல் காந்தியோடு உள்ள நெருக்கத்தின் காரணமாக இந்த தொகுதியை அவர் மீண்டும் உறுதி செய்து இந்த தொகுதியில் மீண்டும் கை சின்னத்தில் போட்டியிடுகிறார். அதிமுக கூட்டணியில் இந்த தொகுதி தேமுதிகவுக்கு ஒதுக்கி இருக்கிறார்கள். அதில் தேமுதிக விஜயகாந்தின் மகன் விஜய் பிரபாகரன் இந்த தொகுதியில் முரசு சின்னத்தில் போட்டியிடுகிறார். அடுத்ததாக பாஜகவின் சார்பில் இரவு 2 மணிக்கு கட்சியை கலைத்து கொண்டு கணவனும் மனைவியும் ஐக்கியமான பாஜகவில் ராதிகாவும் சரத்குமாரும் தாமரை சின்னத்தில் ஒற்றை தொகுதியை வாங்கி இங்கு நின்றிருக்கிறார்கள். அவரது கட்சியை இரவோடு இரவாக கலைத்து இணைத்ததின் விளைவு இந்த தொகுதியில் தாமரை சின்னத்தில் ராதிகாவுக்கு கிடைத்திருக்கிறது. இந்த தொகுதியில் நாடார் மக்கள் அதிகமாக இருந்தாலுமே கூட அது மாணிக் தாக்கூருக்கு சாதகமாக இருந்தாலும் சிட்டிங் எம்பியாக இருந்து தொகுதிக்கு பெரிதாக எதுவும் செய்ய முடியவில்லை. அவரை பார்க்கவே முடியவில்லை. திமுகவினரோடு போட்டி போட்டு கொண்டிருக்கிறார், அதுவும் KKSSருடன் ஒத்தைக்கு ஒத்தையாக போட்டி போட்டு கொண்டிருக்கிறார் என்று திமுகவினர் பிரச்சாரத்தில் சுணக்கம் ஏற்பட்டாலுமே கூட தோல்வி என்பது வந்துவிடக்கூடாது என்ற ஒற்றை காரணத்திற்காக கைக்காக திமுகவினர் வேலை பார்த்து வருகிறார்கள். தேமுதிகவில் போட்டியிடக்கூடிய விஜய் பிரபாகரனுக்கு விஜயகாந்தின் மரணம் ஒரு அனுதாபலையை ஏற்படுத்தியிருக்கிறது தொகுதி முழுவதும். அதுவும் இல்லாமல் நாயுடு, ரெட்டியார் போன்ற தெலுங்கு பேசும் மக்களிடையே விஜயகாந்துக்கு நல்ல மதிப்பு இருப்பதனால் விஜய் பிரபாகரனுக்கு நல்ல செல்வாக்கு கூடியிருக்கிறது இந்த தொகுதியில். அதுவும் அதிமுகவின் வாக்கு வங்கி இவருக்கு பக்கபலமாக இருக்கிறது. அடுத்ததாக ராதிகா சரத்குமார். இவர் போட்டு வைத்திருந்த கணக்கு என்பது தனது கணவர் நாடார்,
அப்பா எம்.ஆர். ராதா நாயுடு நாடார் மற்றும் நாயுடுகள் வாக்குகளை அறுவடை செய்தால் வெற்றி கண்டுவிடலாம். அதுவும் திரையில் நான் பிரபலமாக இருக்கிறேன். திமுகவுக்கு பல தேர்தல்களில் நான் பணியாற்றி இருக்கிறேன். அதனால் எனக்கு வெற்றி என்பது ஈஸியாக கிடைத்துவிடும் என்று அவர் பேசியதை நம்பி அண்ணாமலை அவருக்கு கொடுத்திருக்கிறார். அண்ணாமலைக்கு மட்டுமல்ல, ராதிகாவை எதிர்பார்க்கக்கூடிய அனைவருக்கும் பட்டை நாமத்தை போட விருதுநகர் மக்கள் தயாராக இருக்கிறார். ஏனென்றால் பிரச்சார களத்தில் அவரது வேகம் எடுபடவில்லை. அதுவும் இல்லாமல் மத்திய அரசின் சார்பில் தொழில் நகரமான விருதுநகரில் பல்வேறு தொழில் சிதைப்புகளை மத்திய அரசு காரணமாக்கி இருக்கிறது. ஜிஎஸ்டி வரி விதிப்பு மற்றும் பட்டாசு தொழிலுக்கான ஒரு அங்கீகாரத்தை வழங்கவில்லை. இது போன்ற பல்வேறு முன்னெடுப்புகளால் தொழிலதிபர்களும் தொழிலாளர்களும் பணி இழப்புக்கு காரணம் இந்த பண மதிப்பிழப்பும் ஜிஎஸ்டியும் தான். அதை அந்த தொழிலாளர்களும் தொழிலதிபர்களும் மறக்க வாய்ப்பே இல்லை. ராகுலின் செல்வாக்கினால் மாணிக் தாகூர் கை ஓங்கி இருக்கிறது. ஸ்டாலினின் நலத்திட்டங்கள் அவருக்கு கை கொடுக்கிறது. அதுவும் இல்லாமல் இந்த மத்திய அரசுக்கு எதிர்ப்பான அலை என்பது விருதுநகரில் அப்படியே இருக்கிறது. அதுவும் மாணிக் தாகூரை கரை சேர்த்துகிறது. இவ்வளவு ப்ளஸ் பாயிண்ட்டுகள் இருந்துமே கூட சரிக்கு சரியாக விஜய பிரபாகரன் அதிமுகவின் வாக்கு வங்கியோடு சரிக்கு சரியாக போட்டியிட்டு வருகிறார். இந்த களத்தில் காங்கிரஸுக்கும் தேமுதிகவுக்கும் தான் போட்டி. 3ஆம் இடத்திற்குத்தான் ராதிகா செல்கிறார். இந்த காங்கிரஸும் தேமுதிகவும் போட்டி சமபலத்தில் இருந்தாலுமே கூட யார் வெற்றி பெறப் போகிறார்கள் என்பது இறுதி 2 நாட்களில் காங்கிரஸின் பலம் எந்த அளவுக்கு இருக்கிறது, திமுகவின் பிரச்சாரம் எந்த அளவுக்கு கை கொடுக்க போகிறது என்பது பொறுத்து தான் இந்த களத்தில் மாணிக் தாகூரின் வெற்றி உறுதி செய்யப்படும். இல்லை என்றால் சிறு வாக்கு வித்தியாசத்தில் தேமுதிகவுக்கு அந்த வாய்ப்பு பறிபோகவும் வாய்ப்புகள் இருக்கிறது. கேள்விக்குறியான நிலையில்தான் விருதுநகரின் வெற்றி காங்கிரஸ் கட்சிக்கு இருக்கிறது. தமிழகத்தின் முக்கியமான அரசியல் தலைவர்களின் வாழ்க்கையை நிர்மாணிக்கக்கூடிய ஸ்டார் தொகுதியாக பார்க்கக்கூடிய தேனி நாடாளுமன்ற தொகுதி. இந்த தொகுதியில் யார் ஜெயிக்கப் போகிறார்களோ அவர்களுக்குத்தான் அரசியல் எதிர்காலம். தோற்பவர்களுக்கான அரசியல் எதிர்காலம் என்பது அழிந்து போகப் போகிறது என்பதுதான் தேனியின் உச்சக்கட்ட பரபரப்பிற்கு காரணம். ஏனென்றால் இங்கு போட்டியிடக்கூடியவர்களில் 2 பேர் முக்கியமானவர்கள் இரட்டை இலையில் ஜெயித்தவர்கள். இரட்டை இலையில் எம்எல்ஏவாகவும் எம்பியாகவும் ஜெயித்த தங்கத்தமிழ் செல்வன் இப்பொழுது ஸ்டாலினின் தம்பியாக உதயசூரியன் சின்னத்தில் ஆளுங்கட்சியின் சார்பாக போட்டியிடுகிறார். இரட்டை இலையில் அம்மையார் ஜெயலலிதாவால் எம்பியாக்கப்பட்டவர் டிடிவி தினகரன். அவர் இப்பொழுது பாஜகவின் ஆதரவோடு அமமுக கட்சியின் சார்பாக குக்கர் சின்னத்தில் போட்டியிடுகிறார். அதிமுகவின் வேட்பாளராக நாராயணசாமி என்பவர் போட்டியிடுகிறார். நாம் தமிழர் கட்சியின் சார்பாக மதன் ஜெயபால் போட்டியிடுகிறார்கள். இதில் அதிமுகவை தவிர்த்து 3 கள்ளர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள். இந்த 3 யாருக்கு பலம் என்று பார்த்தால் தங்கத்தமிழ் செல்வன் நான் தான் டிடிவியை ஆர்கே நகரிலும் இங்கும் ஜெயிக்க வைத்தேன் என்று தங்கத்தமிழ் செல்வன் கூறியிருக்கிறார். இன்னொன்று திமுகவினரை தங்கத்தமிழ் செல்வனுக்கு எதிராக பல போராட்டங்களை அறிவாலயத்திற்கு முன்னெடுத்ததெல்லாம் கடந்த கால சம்பவங்களாக இருந்தாலுமே கூட உதயசூரியனை தோற்கடிக்க எந்த திமுகவினரும் அங்கு தயாராக இல்லை. டிடிவி தினகரனுக்கும் தங்கத்தமிழ் செல்வனுக்கும் தான் நேரடியான போட்டி களம் இருக்கிறது. ஆனால் டிடிவி தினகரன் இந்த முறை அதிமுகவின் வாக்கு என்பது தனக்கு இல்லை என்பதை உணர்ந்து விழிபிதுங்கி இருக்கிறார். அதிமுக இங்கு எடப்பாடி ராஜதந்திரமாக நாயுடு சமுதாயத்தைச் சேர்ந்த நாராயணசாமியை நிறுத்தியிருக்கிறார். அதனால் அதிமுகவின் வாக்கு வங்கியோடு மற்ற சமுதாய கல்லர் அல்லாத மற்ற சமுதாய வாக்குகளும் அதிமுகவின் பக்கம் திசை திருப்புகிறது. அதனால் பாஜகவின் ஆதரவோடு டிடிவி குக்கரில் களம் கண்டாலுமே கூட அதிமுகவின் வாக்கு எக்காரணம் கொண்டும் டிடிவிக்கு செல்லக்கூடாது. இந்த தொகுதியை பொறுத்தவரை எடப்பாடியின் வெற்றி என்பது டிடிவியின் தோல்வி மட்டும்தான் குறிக்கோள் என்று எடப்பாடி ராஜதந்திரமாக வேலை செய்து கொண்டிருக்கிறார். அந்த வகையில் தங்கத்தமிழ் செல்வனுக்கு ஜாக்பாட் அடிக்கிறது. இங்கு எடப்பாடியால் ஜாக்பாட் அடிக்கிறது. அதிமுகவின் வாக்குகள் அனைத்தும் ஒன்று தங்கத்தமிழ் செல்வனுக்கு செல்லலாம் அல்லது இரட்டை இலை சின்னத்துக்கு வரலாம். இரட்டை இலை சின்னத்தை பொறுத்தவரை தேனி தொகுதி மக்களோடு ஒன்றோடு ஒன்று கலந்த சின்னம். அதனால் அந்த வேட்பாளர் மாற்று சமுதாய மக்களின் பலத்தோடு அவர் முன்னேறி வந்தாலுமே கூட டிடிவி மிகப்பெரிய பணபலத்தோடு போட்டியிடுவார் என்ற ஒரு மாயை இருக்கிறது. மிகப்பெரிய பணத்தையும் இறக்கி இருக்கிறார். ஆனால் பாஜகவின் ஆதரவோடு
குக்கரில் போட்டியிடுவதனாலும் சின்னம் அங்கு எடுபடாததாலும் இந்த தொகுதியில் பிரச்சாரம் செய்த அண்ணாமலை டிடிவி தினகரன் கையில் அதிமுக ஜூன் 4க்கு பின் வரும் என்று அவர் கூறியது அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய அதிமுக அனுதாபிகளும் அதிமுகவினர் மட்டுமல்ல, ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய அதிமுகவினருமே பாஜகவை வீழ்த்தியே ஆக வேண்டும், திமுக கூட ஜெயித்து விடலாம், பாஜக எங்கும் ஜெயிக்கக்கூடாது என்று ஒவ்வொரு அதிமுக தொண்டனும் இறுதியில் முடிவெடுக்கக்கூடிய நிலையை அண்ணாமலை ஏற்படுத்திவிட்டார். அதன் தாக்கம் அண்ணாமலையால் இந்த தொகுதியில் 3ஆம் இடத்திற்கு டிடிவி செல்வதற்கான வாய்ப்புகளே அதிகம் தென்படுகிறது. டிடிவி வைத்துக்கொண்டு அண்ணாமலை இதை சொல்லாமல் இருந்திருந்தால் கூட அம்மாவின் அனுதாபிகள் எல்லாம் டிடிவியின் பக்கம் வருவதற்கான வாய்ப்புகள் ஒரு சில பகுதிகளில் இருந்தது. அதை முழுவதுமாக உடைத்து தமிழகத்தில் தன் கூட்டணியில் இருக்கக்கூடியவர்கள் அனைவரும் செல்லா காசாக்கி விட வேண்டும், தனது கட்சியில் இருந்தவர்களை செல்லா காசாக்கியது போல் கூட்டணியில் இருப்பவர்களை ஆக்க வேண்டும் என்ற அண்ணாமலையின் திரைமறைவு ரகசியம்தான் இதுவோ என்று இப்பொழுது டிடிவி வெளியே சொல்ல முடியாமல் விழிப்பிதுங்கி இருக்கிறார். இந்த தொகுதியில் போட்டியிடக்கூடிய முக்கிய வேட்பாளர்கள் அனைவரும் இரட்டை இலையில் வெற்றி பெற்றவர்கள் தான் என்றாலுமே கூட அந்த அதிமுகவின் துணையோடும் திமுக தலைவர் ஸ்டாலினின் நலத்திட்டங்களாலும் திமுக தொண்டர்களின் பலத்தினாலும் அண்ணாமலையின் பிரச்சாரத்தின் வெளிப்பாட்டின் காரணமாகவும் மத்திய அரசின் தமிழக விரோத செயல்களின் அடிப்படையிலும் இந்த தொகுதியில் உதயசூரியன் தகதகவென தங்கத்தமிழ் செல்வனுக்காக பிரகாசிக்கிறது. 2ஆம் இடத்திற்கான போட்டியிலும் அதிமுக தான் இருக்கிறது. இரட்டை இலை தான் இங்கு 2ஆம் இடம் வரப்போகிறது. டிடிவிக்கு அண்ணாமலையால் மிகப்பெரிய பரிசு காத்திருக்கிறது. இந்த தொகுதியில் 3ஆம் இடம் என்பதுதான் இறுதிக்கட்ட கள நிலவரமாக இருக்கிறது. தேனி தொகுதியில் உதயசூரியன் தகதகவென தங்கத்தமிழ் செல்வன் பிரகாசிக்கிறார். அடுத்ததாக வறண்ட மாவட்டமாக இருக்கக்கூடிய ராமநாதபுரம் மாவட்டத்தின் இந்த தொகுதியில் தான் பிரதமர் மோடி போட்டியிடப் போகிறார் என்றெல்லாம் கருத்துக்கள் வந்த நிலையில் இந்த தொகுதியில் திமுகவின் சார்பில் கூட்டணி கட்சியான முஸ்லீம் லீக்கிற்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதில் நவாஸ் கனி மீண்டும் போட்டியிடுகிறார் இந்த தொகுதியில். இதற்கடுத்து பாஜக கூட்டணியின் சார்பில் சுயேட்சை சின்னத்தில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் போட்டியிடுகிறார். அவரை பற்றி நாம் அதிகம் கூற வேண்டியதில்லை. அவரது சூழ்நிலை தான் அனைவராலும் பாவமாக பார்க்கப்படுகிறது. ஒரு முன்னாள் முதலமைச்சராக இருந்தவர் பாஜகவின் நம்பி போனதனால் இன்று சுயேட்சையாக பலாப்பழ சின்னத்தில் நிற்க வேண்டிய நிலைக்கு ஆளாகி இருக்கிறார். இந்த அவலம் ஓபிஎஸ்க்கு தேவையா என்பதுதான் தமிழக மக்களின் குரல் மட்டுமல்ல, ராமநாதபுரம் மக்களின் குரலாகவும் இருக்கிறது. இதுக்கு அடுத்தபடியாக அதிமுகவின் வேட்பாளராக ஜெயபெருமாளும் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக சந்திரபிரபா ஜெயபாலும் போட்டியிடுகிறார்கள். இந்த தொகுதியை பொறுத்தவரை அதிமுக மற்றும் திமுகவுக்கு மிகப்பெரிய வாக்கு வங்கி இருக்கிறது. திமுகவின் கூட்டணி கட்சிகள் பலத்தோடு மீண்டும் நவாஸ் கனி போட்டியிட்டாலுமே கூட சிட்டிங் எம்பியாக இருந்து தொகுதியில் இளைஞர்களுக்கோ மக்கள் நலத்திட்டங்களுக்கோ ஈஸியாக எம்பியை அக்சஸ் பண்ண முடியவில்லை என்ற குற்றச்சாட்டு நவாஸ் கனி மேல் அதிகமாக இருக்கிறது. இருந்தாலுமே கூட இந்த தொகுதியில் திமுகவின் அமைச்சர் ராஜகண்ணப்பனின் தயவினாலும் திமுகவினரின் இமேஜ் பிரச்சனையினாலும் இந்த தொகுதியில் அவர் முன்னேறி கொண்டே வருகிறார். அதுவும் இல்லாமல் இந்த தொகுதியில் அதிக அளவில் இருக்கக்கூடிய முக்குளத்தோர் வாக்கு வங்கியை 2-3ஆக பிரிக்கிறார்கள். இதில் ஓபிஎஸ் முக்கிய பங்கு வகிக்கிறார். இருந்தாலுமே கூட ஓபிஎஸ்ஐ பொறுத்தவரை இந்த தொகுதியில் அவர் பாஜகவின் சார்பில் போட்டியிடும்பொழுது சுயேட்சையாக போட்டியிடுவது பாஜகவை நம்பி வந்தவர்களுக்கு இந்த நிலைதான் என்பதை தோலுரித்து காட்டுகிறது. அதிலும் ஓபிஎஸ் இந்த தொகுதியில் அவரது மகனையாவது நிறுத்தி இருந்தால் கூட இவ்வளவு பெரிய ஒரு அவமானகரமான சூழ்நிலை இருக்காது. எடப்பாடி ராஜதந்திரமாக இந்த தேர்தலில் கட்சியை கைப்பற்றியதோடு இந்த தன்னை எதிர்த்தவர்களை எல்லாம் டிடிவியையும் ஓபிஎஸ்ஸையும் பாஜக கூட்டணிக்கு அனுப்பி வைத்து அவர்களின் அரசியல் எதிர்காலத்தை நிர்மூலமாக்கி எடப்பாடி வெற்றி கண்டிருக்கிறார் என்றே கூற வேண்டும். ஏனென்றால் சுயேட்சை சின்னமான பலாப்பழ சின்னத்தில் போட்டியிடக்கூடிய ஓபிஎஸ்ஸின் நிலை அந்த தொகுதியில் 5க்கும் மேற்பட்ட ஓபிஎஸ்கள் போட்டியிடுவதனால் கேள்விக்குறியான நிலையில் முன்னாள் முதலமைச்சர் தமிழகத்தில் அவமானகரமான தோல்வியாகவும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு மகிழ்ச்சிகரமான தோல்வியாகவும் இது இருக்கப் போகிறது என்பதுதான் உண்மையான தேர்தல் நிலவரமாக இருக்கிறது. இறுதியாக அமைச்சர் ராஜகண்ணப்பன் மற்றும் திமுகவின் நலத்திட்டங்கள் எல்லாம் நவாஸ் கனி படிப்படியாக ஏணியில் ஏறிக்கொண்டே இருக்கிறார். டெபாசிட்டாவது வாங்கி விடுவோமா என்று இருந்த ஓ பன்னீர்செல்வத்தின் நிலை இப்போ சற்று ஆறுதலாக இருக்கிறது. இந்த தொகுதியில் 2ஆம் இடம் என்பது அதிமுகவுக்குத்தான் வரப்போகிறது. 3ஆம் இடம் என்பதுதான் நாம் தமிழருக்கும் ஓபிஎஸ்க்குமான போட்டியாக இந்த களத்தில் இருக்கிறது. திமுகவின்
பலத்தோடு மீண்டும் நவாஸ்கனி ஏணி மீது ஏறி திமுகவினரால் ஏற்றப்பட்டு மீண்டும் எம்பி ஆக்கிறார் ராமநாதபுரத்தில். தமிழகமே உற்று நோக்கி கொண்டிருக்கக்கூடிய அடுத்த ஸ்டார் தொகுதி, அதோட பரபரப்பான தொகுதி கோயம்புத்தூர் தொகுதி. இங்கு யார் வெல்லப் போகிறார்கள், யாரது அரசியல் எதிர்காலம் நிர்மூலமாக போகிறது, யாருக்கு வெற்றி வாகை சூடப் போகிறது என்று பார்த்தோமேயானால், பாஜகவின் தலைவராக இருக்கக்கூடிய அதிரடிக்கு பேர் போன அண்ணாமலை இங்கு பாஜகவின் சார்பில் தாமரை சின்னத்தில் போட்டியிடுகிறார். அதிமுகவின் சார்பில் சிங்கை ராமச்சந்திரன் போட்டியிடுகிறார் வேலுமணியின் தயவோடு. இங்கு சிறையில் இருந்தாலுமே கூட தனது சித்து வேலைகளை ஆரம்பித்து விட்டார் செந்தில் பாலாஜி என்று திமுகவின் வேட்பாளர் அறிவிப்பிலே கூறப்பட்டது. அந்த வகையில் அதிமுகவில் மேயராக இருந்து திமுகவில் இணைந்திருந்த கணபதி ராஜ்குமாரை யாருமே எதிர்பார்க்காத வகையில் வேட்பாளராக அறிவித்ததில் செந்தில் பாலாஜியின் பங்கு அதிகமாக இருக்கிறது என்பது தொகுதி மக்களிடையும் திமுகவினரிடையும் பேசுபொருளாக இருக்கிறது. 3 வேட்பாளர்கள் இந்த தொகுதியில் இருந்தாலுமே கூட இது அண்ணாமலை இந்த தொகுதியை பொறுத்தவரை மும்முனை போட்டியாக செந்தில் பாலாஜி வெர்சஸ் அண்ணாமலை வெர்சஸ் வேலுமணி என்று மும்முனை போட்டி களமாக மாறியிருக்கிறது. கொங்கு வேளாளர் கவுண்டர் சமுதாயத்தைச் சேர்ந்த மூவரில் யாருக்கு அரசியல் பலம், யார் ராஜதந்திரி என்பதை முடிவு செய்யக்கூடிய தேர்தலாக இது இருக்கிறது. அரசியலில் கத்துக்குட்டி அண்ணாமலை. வேலுமணியின் பாச்சா எதுவும் என்னிடம் பலிக்காது என்று கடந்த உள்ளாட்சி தேர்தலிலேயே நிரூபித்து காட்டியிருக்கிறார் செந்தில் பாலாஜி. சிறையில் இருந்தாலும் சாதித்து காட்டுவேன் என்று கோயம்புத்தூர் தொகுதியை கூட்டணி கட்சியிடமிருந்து திமுகவுக்கு உறுதியாக வேண்டும் என்று வாங்கி வந்துள்ளார் செந்தில் பாலாஜி என்றே கூறுகிறார்கள். என்றால் திமுக தொண்டர்களும் இவ்வளவு காலம் கூட்டணி கட்சியின் சின்னத்தை தூக்கி சுமந்தவர்களுக்கு இப்பொழுது உதயசூரியன் சின்னம் கிடைத்திருப்பது மிகப்பெரிய பலமாக இருக்கிறது. அதுவும் இல்லாமல் இங்கு அண்ணாமலை போட்டியிடுவார் என்பதுதான் இந்த தொகுதியை உதயநிதி ஸ்டாலின் தனது கையில் எடுத்துக்கொண்டார். இந்த தொகுதியை குறிப்பாக உதயநிதி ஸ்டாலின் உத்தரவின் பேரில் தொழில்துறை அமைச்சரும் திமுக ஐடி விங் செயலாளருமான டிஆர்பி ராஜா தேர்தல் களத்தில் பணியாற்றுகிறார். சிறையில் இருந்து செந்தில் பாலாஜி கூறுவதை கோயம்புத்தூரில் கரூர்காரர்களை வைத்து டிஆர்பி ராஜா நிறைவேற்றி கொண்டிருக்கிறார் என்பதுதான் உண்மையான தகவல். கடந்த உள்ளாட்சி தேர்தலில் என்ன நிலை இருந்ததோ அதுதான் இப்பொழுதும் தொடரும் என்று திமுகவினர் உறுதியாக இருக்கிறார்கள். திமுக முதலில் சறுக்கலாக இருந்தாலும் படிப்படியாக அபரீதமாக முன்னேறி கொண்டே வருகிறது. அண்ணாமலை முதலில் ஆர்ப்பரித்து வந்தாலும் இறுதியில் அடங்கிவிட்டார் என்றே சொல்ல வேண்டும். என்றால் சமூக வலைதளங்களை தாண்டி பூத் கமிட்டி அளவிற்கு அண்ணாமலையால் முன்னேற முடியவில்லை. வாக்குகளை அறுவடை செய்யும் இடத்தில் திமுகவினரும் அதிமுகவினரும் தான் இருக்கிறார்கள். இங்கு கொங்கு வேளாளர் கவுண்டர் சமுதாயத்தை சார்ந்தவரே முக்கியமான 2 கட்சிகளிலும் போட்டியிடுவதனால் அண்ணாமலைக்கும் கணபதி ராஜ்குமாருக்கும் அந்த சமுதாய வாக்குகள் பிரிந்தாலுமே கூட வேலுமணிக்காக நாயுடு சமுதாயத்திலிருந்து போட்டியிடக்கூடிய சிங்கை ராமச்சந்திரனுக்கு கொங்கு வேளாளர் கவுண்டர்கள் வாக்குகளும் கிடைக்கும். அதுவும் இல்லாமல் நாயுடு சமுதாயம் மற்றும் கொங்கு வேளாளர் சமுதாயத்தில் இல்லாத மாற்று சமுதாயம் அனைவரும் சிங்கை ராமச்சந்திரனுக்கு வாக்களிப்பார்கள். அதுவும் இல்லாமல் பக்கத்தில் உள்ள நீலகிரி தொகுதியில் அருந்ததியினர் சமுதாயத்தைச் சேர்ந்த முன்னாள் சபாநாயகர் தனபால் அவர்களது மகன் லோகேஷ் அவர்களை வேட்பாளராக்கியதன் விளைவாக அந்த அருந்ததியினர் வாக்குகளையும் அறுவடை செய்து விடலாம் என்று வேலுமணி முன்னேற்பாடாக பல்வேறு முன்னெடுப்புகள் எடுத்ததனால் இரட்டை இலையும் இந்த தொகுதியில் ஜொலித்த வண்ணமே இருக்கிறது. இறுதி நிலவரப்படி இந்த தொகுதியில் அண்ணாமலை என்னதான் தனியாக தேர்தல் அறிக்கை கொடுத்தாலுமே கூட தொழில்துறையினர் மிகுந்த இந்த மாவட்டத்தில் தொழிலாளர்களும் தொழிலதிபர்களும் மத்திய அரசுக்கு எதிராக இருக்கிறார்கள். அந்த ஜிஎஸ்டியால் எவ்வளவு பாதிப்பு, எவ்வளவு கோயம்புத்தூரின் தொழில்கள் முடங்கி இருக்கிறது என்பதையெல்லாம் தட்டி எழுப்பிய டிஆர்பி ராஜாவின் செயல்கள் வாக்குகளாக கொத்து கொத்தாக திமுகவின் பக்கம் வந்த வண்ணம் இருக்கிறது. இந்த தொகுதியில் வேலுமணி எடுத்திருக்கிற சபதம், ஒன்று இரட்டை இலை ஜெயிக்க வேண்டும், இல்லை என்றால் இரட்டை இலையில் ஜெயித்த கணபதி ராஜ்குமார் கூட ஜெயிக்கலாமே ஒழிய அண்ணாமலை எக்காரணம் கொண்டும் கோயம்புத்தூரில் ஜெயிக்கக்கூடாது. ஏனென்றால் இந்த தொகுதி அமைதியான தொகுதி. அண்ணாமலை எப்பொழுது அரசியலுக்கு வந்தாரோ அப்பொழுதே முஸ்லீம் இன கலவரத்தை தூண்டிவிடும் வகையில் கோயம்புத்தூரை மையப்படுத்தி பல்வேறு கீழ்த்தரமான பிரச்சாரங்களை முன்னெடுத்து அவர் வாக்கு வங்கியை உயர்த்தி இருக்கிறார் என்று கூற வேண்டும். அதே சமயம் முஸ்லீம் இன வாக்குகள் அனைவரின் வாக்குகளும் ஒரே முகமாக திமுகவின் பக்கம் கொண்டு வந்து சேர்த்ததிலும் கிறிஸ்தவர்களின் வாக்குகளை கொண்டு வந்து சேர்த்ததிலும் அண்ணாமலைக்கு பங்கு அதிகமாக இருக்கிறது. ஆக மொத்தம் இங்கு
இறுதிக்கட்ட நிலவரப்படி கணபதி ராஜ்குமார் பல கட்டங்கள் முன்னேறி உதயசூரியன் வெற்றி உறுதியாகிவிட்டது. கமலஹாசன் மற்றும் உதயநிதி ஸ்டாலினின் பிரச்சாரத்தினால் எங்களுக்கான வாக்கு வித்தியாசத்தை அதிகரிக்கும் பணியை தான் இப்பொழுது செய்து கொண்டிருக்கிறோம் என்ற திமுகவின் குரல் உண்மையாகத்தான் தெரிகிறது. களத்தில் உதயசூரியன் கோயமுத்தூரில் உறுதியாக உதிக்கிறது. 2ஆம் இடத்தில்தான் சிங்க ராமச்சந்திரனுக்கும் அண்ணாமலைக்கும் போட்டியிடுகிறது. அதிலும் 2ஆம் இடம் இரட்டை இலைக்குத்தான் என்பது அருந்ததீரன் வாக்குகளை அறுவடை செய்வதன் மூலமாக வேலுமணி நிரூபிக்கப் போகிறார் என்பதுதான் கள நிலவரமாக இருக்கிறது. ஆனால் உறுதியாக நான் ஜெயிப்பேன் என்று அண்ணாமலை கூறியிருப்பது திரைமறைவில் ஏதேனும் சமரசங்கள் செய்து விடுவார்களோ என்ற அச்சமும் இந்த தொகுதியில் இருக்கிறது. உண்மையாக வாக்கு எண்ணிக்கை நடைபெற்று எண்ணப்பட்டால் உதயசூரியன் தான் கோயமுத்தூரில் உதிக்கப் போகிறது நீண்ட காலத்திற்கு பின். உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் 200 கோடி பார்வையாளர்களை கடந்து கிங் 24/7 ஊடகம் செய்தி, பொழுதுபோக்கு, உடல் நலம், தன்னம்பிக்கை, வேலை வாய்ப்பு, சினிமா செய்திகளை படிக்கவும் பார்க்கவும் பரவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது. டவுன்லோட் கிங் 24/7.